தமிழகத்துல போன ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்தது. அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன்னோட குடும்பத்தோட ஓய்வுக்காக கொடைக்கானல் போயிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி தன்னோட மனைவி அப்புறம் மகள் கூட துபாய் போயிருக்காரு. அங்க சில நாட்கள் ஓய்வுக்கு பின்னாடி அவர் தமிழகம் திரும்ப திட்டம் போட்டிருக்காரு. இத ரொம்பவே கடுமையா விமர்சிச்சு தமிழக பாஜ மூத்த தலைவர் தமிழிசை தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஓட்டளிக்க கோடை வெயில்ல வரிசையில நின்ற மக்கள் எல்லாருமே அவங்களோட வீட்டுல அவங்களோட பணிகள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்போதும் பணியில இருக்க வேண்டிய முதல்வர் குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க போயிட்டாரு. அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் தான். திமுகவோட இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அவங்களோட ஏற்றத்திற்காக அல்ல, இரக்கத்திற்காக தான். மொத்தத்துல ஆய்வு செய்ய வேண்டியவங்க ஓய்வுக்கு போயிருக்காங்க. இதே கூட்டம் தான் அன்னைக்கு அரசு வேலையா ஊட்டிக்கு போன பெருந்தலைவர் காமராஜர பார்த்து கும்பி எரியுது, குடல் வேகுது, குளு குளு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு கேலி பேசினாங்க. பொதுநலம் அப்படின்னு பேசி திரியக்கூடிய இந்த சுயநலவாதிகள எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.